ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரஜ்ஜு தட்டுனா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் பெண்ணுடைய ஜாதகத்திலையும் எல்லா விஷயம் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடம், குழந்தை பாக்கியம்ங்கிற 5ஆம் இடம், கணவன் ஸ்தானம்ங்கிற 7ஆம் இடம், மனைவி ஸ்தானங்கிற 7ஆம் இடம், தாம்பத்திய வாழ்க்கைங்கிற 12ஆம் இடம், தாலி பாக்கியங்கிற 8ஆம் இடம், இந்த 5 வலுவாக இருந்து நல்ல யோக தசை நடக்கும் பொழுது ஒரு ஆணையும் பெண்ணையும் ரஜ்ஜு பொறுத்து இல்லாமல் இருந்தாலும் கூட திருமணம் செய்யலாம். எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் ரஜ்ஜு நல்லா இருக்குது, 8 பொறுத்து இருக்குல்ல, 10 பொறுத்து இருக்குது, அவயோக தசை நடக்குது, அல்லது அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலே ஆணுடைய ஜாதகத்திலே குடும்பஸ்தானம், குழந்தை பாக்கியஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் கெட்டு போயிருந்தால் நீங்கள் என்ன தான் சிறப்பான ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சிங்கனாலும் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சகலமும் தீர்மானிக்கப்பட்டதும் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான திருப்தியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.